ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை அடுத்த வாரம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ரோஹிணி 2வது குழந்தைக்கு தான் ட்ரை பண்ணுறாங்கன்ற விஷயம் மீனாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அதை நினச்சி ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. அப்போது விஜயா மீனாவை போயிட்டு டீ போட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா அடுப்பில் டீயை வச்சுட்டு அது கவனிக்காமல் விட்டுட்டாங்க. டீ எல்லாம் கீழே பொங்கி ஊற்றிருச்சு. அப்போது விஜயா வந்து மீனாவை திட்டுறாங்க. அடுப்பில் டீயை வச்சுட்டு கவனிக்காமல் என்ன பண்ணிட்டு இருக்க, எல்லாமே பொங்கி கீழே ஊற்றிருச்சு. நானும் ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருக்கேன். என்ன வேலை சொன்னாலும் தப்பு தப்பாக செஞ்சுட்டு இருக்க, என்ன யோசனையில் இருக்க நீ அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை அத்தை, நீங்கள் போங்க, நான் உங்களுக்கு டீ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே முத்து வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து எல்லாரையும் கூப்பிட்டு இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே விஜயா, இன்னைக்கு என்ன அதிசயமாக நடந்துச்சு, இப்போ எதுக்கு எல்லாரையும் கூப்பிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. முத்து சொல்கிறாரு, எனக்கு ஒரு சவாரி வந்துச்சு, ஒரு அம்மாவுக்கு பிரசவ வலி வந்துடுச்சு, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க. நானும் அவங்கள ஹாஸ்பிட்டலில் போயிட்டு சேர்த்தேன். அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மனோஜ் கேட்குறாரு, குழந்தை பிறந்ததியாடா இவ்வளோ அதிசயமாக சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே முத்து சொல்கிறாரு, இருடா இன்னும் நான் முழுசாக சொல்லி முடிக்கல, ஏன் அவசரப்படுற அப்படின்னு கேட்குறாரு. உடனே அண்ணாமலை கேட்குறாரு, என்ன முத்து நடந்தது சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு உடனே முத்து சொல்கிறாரு, அந்த குழந்தையோட அப்பா ஃபர்ஸ்ட் குழந்தை என் கையில் தான்ப்பா கொடுத்து வாங்கினாங்க. அது அழகாக கண்ணை திறந்து பார்த்துச்சு. நான் உடனே அதுக்கு நெத்தியில் முத்தம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, ரொம்ப நல்ல விஷயம் முத்து, நீ கரெக்டான டைமில் கொண்டு போயிட்டு சேர்த்துருக்க, அதனால தான் அந்த குழந்தைய அவங்க உன் கையில் கொடுத்து ஃபஸ்ட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு முத்துவும், ஆமாப்பா, அந்த குழந்தையோட அப்பாவும் அதே தான் சொன்னார் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே விஜயா சொல்கிறாங்க, எல்லார் வீட்லேயும் விசேஷம் நடக்குது, ஆனால் நம்ம வீட்டில் தான் எந்த விசேஷமும் நடக்க மாட்டேங்குது. 3 பேர் இருக்காங்க, ஆனால் யாருக்குமே இன்னும் குழந்தை பிறக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு, அதெல்லாம் எப்போ நடக்கணும்னு இருக்கோ அப்போ தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் முத்து மீனா கிட்ட போய் கேட்குறாரு, நானும் உன்னை ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்கேன், நீ ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்க, என்ன மீனா யோசிக்கிற அப்படின்னு கேட்குறாரு. இதோட திங்கட்கிழமை எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.